திமுக திட்டுறாங்கன்னா அப்போ விஜய் ஆட்சியில ஏதோ நல்லது செய்யறாங்கன்னு அர்த்தம். எனக்கு அப்படி எதுவும் இல்லையே. நான் பிஜேபியில தான் இருக்கேன். நான் விஜய் திட்டுறேன்னா அப்படி எதுவும் இல்லையே. டாஸ்மாக் மூடுறாங்க அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம். அதுல முன்ன பின்ன இருந்தா கூட இது புது ஆட்சி தானே. அவங்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துல சீனியர் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. தமிழிசை மேடம் அந்த மாதிரி ஒரு பொதுமக்கள் நலன மனசுல கருதி ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கறாங்கிறது நல்ல விஷயம் தான். ஜனங்களுக்கு நல்லது தானே. ஆக்சுவலி திருவொற்றியூர்ல கடையை மூடிட்டாங்க. கடைசியில தெருவே ரோடே எல்லாம் நம்முடைய குடிமக்கள் அங்க ரோட்டையே கடை மாதிரி மாத்திட்டாங்க. எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. எத்தனையோ வருடமா 5 வருஷமா பழகிட்டாங்க திமுக ஆட்சியில. ஜனங்களையும் மாத்தணும். அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சியில எண்ணம் இருக்கு. அதற்கான செயல்பாடுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். நம்மளும் we have to cooperate. இல்ல அததான் சொல்றேனே. அரசியல்வாதிகள் மாறலாம், ஆனா அதிகாரிகள் மாறுவதில்லை. ஆட்சி மாறலாம், ஆனா காட்சி மாறுவதற்கு நேரம் ஆகும். அங்க அந்த லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறவங்களை எல்லாம் புலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு விஜய்க்கு அந்த கட்டமைப்பு இப்ப இருக்க சான்ஸே இல்ல. எல்லாருமே புதுசு. எம்எல்ஏ வெற்றி சான்றிதழ வீட்டுல வச்சுட்டு அந்த பொண்ணு வருது. எனக்கு அந்த பொண்ணு 3 மாசமா தெரியும். ஏன்னா 3 மாசம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டிபேட் என்னோட தான் பேசினாங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். யாருக்கும் எதுவும் தெரியாது. அது தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். நல்லது தெரியாதுன்னு நம்ம திட்டுறோம். அவங்களுக்கு தப்பும் தெரியாதுங்கிறது தானே உண்மை. இருக்கட்டும். அவர் ஏதோ கேட்க வந்தார். குப்புற விழுந்தாலும் மீசேல மண்ணொட்டல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ அப்படிதான் இத பாக்குற. தோத்தாச்சு, அதிபயங்கரமா தோத்தாச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்திலயும் தோத்தாச்சு, 83,000 வாக்கு வித்தியாசத்திலயும் தோத்தாச்சு. தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நாம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். அதுக்கே நான் விஜய்க்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அதாவதுங்க ஒரு பெரிய வெற்றிய தாவேகா எதிர்பாராத பெரிய வெற்றிய பெற்றிருக்கிறாங்க பொழுது அந்த வெற்றியை பறி கொடுத்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் கிட்ட போறதுங்கிறது சாதாரணமா நடக்கிற விஷயம் தாங்க. அதிமுக பவருக்கு வரும்போது மத்த கட்சிகள்ல இருந்து எல்லாரும் அதிமுக ஓடி வருவாங்க. 5 வருஷம் முன்னாடி ஸ்டாலின் ஐயாவை ஜெயிச்ச போது அந்த பக்கம் எல்லாரும் போனாங்க. இப்ப தாவேகா ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குங்கிறதுனால அதுக்கு எல்லாரும் வருவாங்க. நாளைக்கு இதுவே அவங்களுக்கு ஒரு எதிர்மறையா ஒரு நடந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா போயிருவாங்க. அரசியல்ல இந்த மாதிரி வியாபாரிகள் நிறைய இருக்காங்க, சந்தர்ப்பவாதிகள் நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் தெரிந்து கொள்வதில் தான் தாவேகாவின் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கிறது. கொள்கை எதிரி கொள்கையில என்ன எதிரி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழக மக்களுடைய நலனை எல்லாரும் வேண்டுகிறோம். அது வேணாங்கிறாரா? லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான அரசு வேணுங்கிறோம். அந்த கொள்கையில ஏதாவது அவர் வேணாங்கிறாரா? அவர் திருப்பி திருப்பி இந்த மதவாதம் அப்படின்னு திமுக உடைய பல்லவிய வச்சுதான் கொள்கையை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐ திங்க் தட் இஸ் அன்னெசரி. இப்பவே முள்ளிவாய்க்கால் அது இதுன்னு பேசி தன்னுடைய ஸ்டாண்ட காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியில காங்கிரஸ் நம்பி இருக்கிறார் இன்னைக்கு. அப்ப அவருக்கு என்ன கொள்கை இருக்க முடியும்? அதை விட பாஜகவுடன் இணக்கமா போவது நல்லது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சுக்கிட்டு
தேவையில்லாத கான்ட்ரோவர்சியை விஜய் வாங்க மாட்டார் விலைக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.